போலாமா? எல்லாரும் ஓகே? தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கின் சார்பாக நடைபெற இருக்கின்ற 2026 தேர்தலையொட்டி தமிழகமெங்கும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள முடிவு செய்யப்பட்டு அதன் தலைவர் என்ற முறையிலே கோயம்புத்தூரிலே இருந்து சுன்னத்துல் ஜமாத் என்று சொல்லக்கூடிய இஸ்லாமிய மக்களை ஒருங்கிணைப்பது, இஸ்லாமிய மக்களுடைய வாக்கு ஏறக்குறைய 1 கோடி வாக்கு தமிழகத்திலே இருக்கிறது. இந்த 1 கோடி வாக்கு யாருக்கு கிடைக்கிறதோ அவர்கள்தான் வெற்றி பெறுவார்கள் என்பதில் எந்த மாற்று கருத்தும் இருக்காது. இஸ்லாமிய அமைப்புகள் பல அமைப்புகளாக பிரிந்திருக்கிறது. இப்படி பிரிந்திருக்கிற அமைப்புகள் இஸ்லாமியர்களுக்கும் இஸ்லாத்துக்கும் எதிர்ப்பான முறையிலே உள்ளவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுக்கு நன்றாக தெரியும், இன்று 1 சீட்டு 2 சீட்டுக்கு பல அமைப்புகள் பலரோடு கைகோர்த்து நிற்கிறார்கள். பல காலங்களாக அவர்கள் இதை செய்து கொண்டிருக்கிறார்கள். எந்தவித நன்மையும் இஸ்லாமிய பெருமக்களுக்கு ஏற்படவில்லை. அதை போல இஸ்லாமிய மக்கள் மத்தியிலும் அவர்கள் குழப்பத்தை உருவாக்குகிறார்கள். 1998 கோவை குண்டுவெடிப்பு சம்பவம், அந்த குண்டுவெடிப்பு சம்பவத்திலே உடன் இருந்தவர்கள் எல்லாம் ஒரு சிலரை காட்டி கொடுத்து விட்டு அவர்கள் வெளியே வந்து தனியாக இன்று இயக்கம் கண்டிருக்கிறார்கள், இயக்கம் நடத்தி கொண்டிருக்கிறார்கள். அவர்கள்தான் இன்று திமுகவோடு கூட்டணியிலே இருக்கிறார்கள். இதையெல்லாம் மக்களுக்கு எடுத்து சொல்ல வேண்டும். சுன்னத்துல் ஜமாத்தாக ஒரே இஸ்லாமிய அமைப்பாக இஸ்லாமிய பெருமக்கள் யார் சமுதாயத்திற்கு நல்லது செய்வார்களோ அவர்களுக்கு வாக்களிக்க வேண்டும் என்ற அந்த நிலையை உருவாக்க தமிழ் மாநில முஸ்லிம் லீக் முடிவெடுத்திருக்கிறது. அதன் முதல் தொடர்ச்சியாக கோவையிலே உள்ள ஜமாத்தார்களை எல்லாம் சந்திச்சிருக்கிறோம். ஆட்சியிலே இன்று இருப்பதால் ஜமாத்தார்கள் முன்னிலையிலே வந்து பேச மாட்டார்கள். ஆனால் வாக்களிக்கின்ற நேரம் வரும்போது மாற்றி அளிக்க தயாராக இருக்கிறார்கள். நாங்கள் அவர்களோடு அனைவரோடும் தொடர்பு கொண்டோம். அவர்கள் தலைவர் சொல்வதை நாங்கள் ஏற்றுக்கொள்கிறோம், மாற்றத்தை கொண்டு வர முடியும் என்று உறுதி அளித்திருக்கிறார்கள். என்ன காரணம் என்று சொன்னால், திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே அவர்கள் கொடுத்த வாக்குறுதிகளை எதையுமே நிறைவேற்றவில்லை. விலைவாசி விண்ணை முற்றுகின்ற விலைவாசி, வேலை வாய்ப்பு ஏற்பட்டிருக்கிறதா என்றால் ஒரு வேலை வாய்ப்பும் இல்லை. அதை போலவே அதிமுக ஆட்சியிலே 3.25 லட்சம் கடன் என்று அவர்கள் சொன்னார்கள். இவர்கள் ஆட்சிக்கு வந்து இந்த 4 ஆண்டுகளிலே 4 லட்சம் கோடி கடன் வாங்கியிருக்கிறார்கள். அதை போலவே அதிமுக ஆட்சியிலே வீட்டு வரியை ஏற்றுவதற்காக அவர்கள் பேசிய பொழுது சட்டையை கிழித்து கொண்டு வெளியே வந்து போராடியவர் எதிர்க்கட்சி தலைவராக இருந்த அன்றைய மு.க. ஸ்டாலின் அவர்கள். இன்று இவர்கள் ஆட்சிக்கு வந்தவுடன் வீட்டு வரியை 3 முறை உயர்த்தி இருக்கிறார்கள். அதை போல தண்ணி வரி உயர்த்தப்பட்டிருக்கிறது. அதை போலவே பால் விலை உயர்த்தப்பட்டிருக்கிறது. அனைத்து விலைவாசிகளும் சிஎஸ்டியின் காரணமாக உச்சத்தை தொற்றிருக்கிறது. இவர்கள் விதித்த இந்த வரியின் காரணமாக 1,60,000 கோடி தமிழக அரசிற்கு அதிமுக ஆண்ட காலத்தை விட அதிக வருமானம் வந்திருக்கிறது. 4 லட்சம் கோடி கடனும் வாங்கி இருக்கிறார்கள். இந்த பணத்தை எல்லாம் இவர்கள் எங்கே செலவு செய்தார்கள், எங்கே இதை விட்டிருக்கிறார்கள் என்று தெரியவில்லை. யார் வீட்டு கஜானாவிற்கு இந்த பணம், மக்கள் வரி பணம் சென்றிருக்கிறது என்று தெரியவில்லை. இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும், மக்கள் புரிந்து கொள்ள வேண்டும். தாழ்த்தப்பட்ட பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான நிலைப்பாடுகள் மாற வேண்டும். வேலை வாய்ப்பு என்பது சுத்தமாக தமிழகத்திலே இல்லவே இல்லை என்ற நிலை இருக்கிறது. அதை போல பள்ளிகளில் தொடங்கி கல்லூரிகள் வரை பாலியல் சீண்டல், குறிப்பாக காவல்துறையிலுமே அது வேரூண்டி போயிருக்கிறது. காவல்துறை ஈரலே அழுகி போயிருக்கிறது என்ற நிலை இருக்கிறது. சட்டம் ஒழுங்கு தாறுமாறாக இருக்கிறது. போதை கலாச்சாரம், இவர்கள் நாங்கள் வந்தவுடன் டாஸ்மார்க்கை நிறுத்தி விடுவோம் என்று சொன்னார்கள். அதே போல நீட்டுக்கும் ஒரு கையெழுத்து, அந்த ரகசியம் எங்களுக்கு தெரியும் என்றார்கள். இவர்கள் சொன்னதை எதையுமே செய்யவில்லை. போதை கலாச்சாரம் மாத்திரையில தொடங்கி, கஞ்சாவுல தொடங்கி, குட்காவுல தொடங்கி, என்னென்ன போதையில இருக்கோ அனைத்து போதையும் தமிழகம் எங்கும் மாணவர்கள் மத்தியில, குறிப்பாக இளம் சிறார்கள் மாணவர்கள் மத்தியில அதிகமாயிருக்கு.
இதை கட்டுப்படுத்தக்கூடிய அளவிலே இன்று இருக்கக்கூடிய மு.க.ஸ்டாலின் அவர்கள் தலைமையிலான பொம்மை அரசால் எதையுமே செய்ய முடியவில்லை. இது எல்லாம் மக்களுக்கும் தெரியும், பத்திரிகையாளர்களுக்கும் தெரியும். இதை கொண்டு சேர்க்க வேண்டியது பத்திரிகையாளருடைய கடமையாக இருக்கிறது. இந்த ஆட்சியை 2026 மாற்றினால்தான் ஜனநாயக ஆட்சி மலரும். 1998 கோவையிலே குண்டு வெடிப்பு திமுக ஆட்சி காலத்திலே, அதை போலவே 2021 கோட்டேஸ்வரன் கோயிலுக்கு முன்னால் திமுக ஆட்சி காலத்திலே மீண்டும் குண்டு வெடிப்பு. அதை போலவே இப்பொழுது மதுரையிலே திருப்பரங்குன்றத்திலே ஜாதிய கலவரம். திருப்பரங்குன்ற மலம் யாருக்கு சொந்தம் என்று இதையெல்லாம் யார் உருவாக்குகிறார்கள் என்று சொன்னால் திமுகவும் பிஜேபியும் இணைந்துதான் உருவாக்குகிறார்கள். பிஜேபி அடிப்பதை போல நீங்கள் அடியுங்கள், நாங்கள் அணைப்பதை போல அணைக்கிறோம் என்று திமுக வேலை செய்கிறது. ஆகவே அவர்கள் இந்து ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்காக ஒரு முயற்சியாகவும், மற்ற ஓட்டுகளை ஒருங்கிணைப்பதற்காக இவர்கள் தமிழர்கள் என்றும் தமிழ் என்றும் இஸ்லாமியர்களுக்கு நாங்கள் தான் பாதுகாப்பு என்று சொல்லியும் இவர்கள் ஒருங்கிணைக்கிறார்கள். இதையெல்லாம் மக்களுக்கு புரிய வைக்க வேண்டும். தமிழகத்தை பொறுத்தவரை நாம் அனைவரும் தமிழர்கள் என்பதில் மாற்று கருத்து இல்லை. நம்மளுடைய வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம், நமது கலாச்சாரம் ஒன்றுதான். தமிழகத்தை பொறுத்தவரை 33 கோடி தேவர்களை வணங்கக்கூடிய அனைத்து சமுதாய மக்களும் இருக்கிறார்கள். கிறிஸ்தவ சமுதாய மக்களும் இருக்கிறார்கள், இஸ்லாமிய சமுதாய மக்களும் இருக்கிறார்கள். இந்த வணக்க வழிபாடுகள் எல்லாமே தமிழர்களுக்கு வெளியிலே இருந்து ஆரியர்கள் மூலமாகவும் மற்ற நாயக்க மன்னர்கள் படையெடுப்பு மூலமாகவும் சைவ மதம் மற்ற மதங்களை எல்லாம் வந்தது. அதை போலவே கிறிஸ்துவ மதமும் வந்தது, இஸ்லாம் மதமும் வந்தது. இப்படி வந்த மதங்களை தமிழர்களாகிய நாம் அனைவரும் அவர்கள் வணக்க வழிபாடுகளாக செய்து கொண்டிருக்கிறோம். நம்மில் மாற்றமில்லை. இன்றும் உங்களுக்கு நன்றாக தெரியும், ஒரு கல்யாணம் திருமண நிகழ்ச்சி என்றால் எப்படி தமிழர்கள் சீர்கொண்டு செல்வார்களோ அதை போலத்தான் இஸ்லாமியர்களும் சீர்கொண்டு சென்று அந்த திருமண சடங்குகளை எல்லாம் நடத்துகிறார்கள். ஆகவே இங்கு இருக்கின்ற தமிழர்கள் அனைவரும் தமிழர்கள் தான். வணக்க வழிபாடுகள் வேறு வேறாக இருக்கலாம். ஆகவே ஜனநாயக ஆட்சி, சமத்துவ ஆட்சி, நமக்கான ஆட்சி, நம் மக்களுக்கான ஆட்சி வேண்டும். இதை கொண்டு வர வேண்டும் என்று சொன்னால் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், புரட்சி தலைவி அம்மா, அதை போல புரட்சி தமிழர் அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் வழிகளிலே நாம் தமிழகத்தில் அரசாட்சி இருந்தால்தான் நாம் அனைத்து சமூகத்துக்குமான ஆட்சியாக இருக்கும் என்பது தமிழ் மாநில முஸ்லிம் லீக்கினுடைய நிலைப்பாடாக இருக்கிறது. அதை தமிழகம் எங்கும் எடுத்து செல்ல முயற்சியாக முதலிலே கோயம்புத்தூரிலே இருந்து ஆரம்பிப்போம் என்று இங்கே மக்களை ஜமாத்தார்களையும் சந்தித்திருக்கிறேன். நேற்று முன்தினம் எல்லாம் ஜமாத்தாரர்களை சந்தித்து பேசி இருக்கிறோம். அதை போலவே அனைத்து ஜமாத்தாரர்களும் சென்னையிலே வந்து என்னை சந்தித்து வந்திருக்கிறார்கள். இப்படி பல பகுதிகளிலிருந்து அனைவரோடும் தொடர்பிலே இருக்கிறோம். பெரிய மாற்றத்தை 2026 அதிமுக தலைமையிலே ஆட்சியை கொண்டு வர முழுமையாக தமிழ் மாநில முஸ்லிம் லீக் பாடுபடும். அதிமுக வந்து பல பிரிவுகளா பிரிஞ்சிருக்காங்க. சோ அது வந்து ஒரு வரக்கூடிய தேர்தலில் ஒரு வலுவில்லாத ஒரு சூழல் உருவாக்கி. இப்ப நீங்க கொஞ்சம் முன்னால போய் பாருங்க. மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா ஜானகி அம்மா இருக்கும்போது 2ஆ பிரிஞ்சிருந்தாங்க. அப்ப புரட்சி தலைவி அம்மா வந்து சேவல்ல இருந்து 25 தொகுதி வெற்றி பெற்றாங்க. அப்போ நான் சேவல் சின்னத்துக்கு ஆதரவாக SSR உடைய மகனும் அப்ப கூட இருந்தார், ராஜேந்திரகுமார். நான் இப்படி இப்ப இருக்க தலைவர்கள் எல்லாம் எத்தனை பேர் அப்ப இருந்தாங்கன்னு எனக்கு தெரியாது. அம்மா கூட தொடர்ச்சியாக நான் பயணம் பண்ணியிருக்கேன். 50 ஆண்டு கால என்னுடைய அரசியல் வாழ்க்கையில முழுமையாக புரட்சி தலைவரோட, காமராஜரோட, அம்மா கூட, கருணாநிதியோட, முரசொலி மாறனோட எல்லாரோடையுமே என்னுடைய அரசியல் பயணம் இருந்திருக்கு. மக்களுக்கான ஆட்சியை தரக்கூடியவங்களை நம்ம பார்க்கிறோம். அதுபோல ஒரு கட்சிங்கும் போது 2.5 கோடி மக்களை வந்து கட்டமைச்சு ஒரு உறுப்பினர்களை கொண்ட அதிமுகவில் இது போன்ற பிரச்சனைகள் எல்லாம் இருக்கும். நீங்க இன்னும் கொஞ்சம் முன்னால போய் சிந்திச்சு பார்த்தீங்கன்னு சொன்னா 4.5 ஆண்டு காலம் எடப்பாடியார் அவர்கள் தலைமையிலான ஆட்சி. நீங்க ஆட்சியில இருக்கும்போது அதை கவுக்கிறதுக்கு 2 மாசம் நிக்குமா, 6 மாசம் நிக்குமான்லாம் பேசுறாங்க. அதே போல அப்ப கட்சியில இருந்த OPS அவர்கள் எல்லாம் அதை விட்டு வெளியே போய், அதாவது வாக்களிக்காம புறக்கணிச்சாரு.
சட்டமன்றத்துல வாக்களிக்காம வெளிநடப்பெல்லாம் செய்தாரு. அதையெல்லாம் தாண்டி எடப்பாடியார் ஆட்சியை தக்க வச்சாரு. ஒரு பவர்ல இருக்கையிலேயே ஆட்சியை 4.5 ஆண்டு காலம் நல்ல ஆட்சியை கொடுத்திருக்காரு, அம்மாவுடைய ஆட்சியை கொடுத்திருக்காரு. இப்ப பவர்ல இல்ல, 67 எம்எல்ஏக்களோட எதிர்கட்சி தலைவராக இருக்காரு. இப்ப இந்த காலகட்டத்துல நீங்க பல பேராக பிரிஞ்சிருக்காங்க, பல பேர் பேசுவாங்கன்னா, ஒரு இயக்கம்னா பல தலைவர்கள், 2ஆம் கட்ட தலைவர்கள் இருப்பாங்க, அதுலயும் சீனியர் தலைவர்கள் இருப்பாங்க. அதையெல்லாம் கட்டி காக்கக்கூடிய நிலையில எடப்பாடியார் இருக்காரு. அவர் கட்டி காத்திருக்காரு. அவர் எலெக்ஷனை சந்திச்சிருக்காரு. 67 பேர் அம்மா இல்லாத போது, அம்மாவே தோத்ததும் உண்டு. தாமரக்கனி மத்திரம் தான் ஜெயிச்சிருக்காரு. அம்மா தோத்து போயிட்டாங்க, தாமரக்கனி மத்திரம் ஜெயிச்சிருக்கிறாங்க. அப்படி இருந்தும் அந்த கட்சியை அம்மா கட்டி காத்து இந்த நிலை கொண்டு வந்தாங்க. அதைத்தான் இன்னைக்கு அண்ணன் எடப்பாடியார் அவர்கள் செஞ்சிருக்காங்க. அவர் தலைமையில 67 எம்எல்ஏக்கள் ஜெயிச்சு வந்திருக்கிறது பெரிய விஷயம். அதனால இவரால ஜெயிக்க முடியும், இவரால இந்த கட்சியை நடத்த முடியும். 2026ல இவர் தலைமையில ஆட்சி அமையும்ங்கிறதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. தேர்தல் முடிவுகள் இல்லையா சார், உள்ளாட்சி தேர்தல், சட்டமன்ற தேர்தல், நாடாளுமன்ற தேர்தல் கூட வாக்கு சதவீதம் குறைஞ்சிருக்கு. அதுக்கு காரணம் வந்து கட்சி பிளவுபட்டிருக்கிறதான உள்ள பன்னீர்செல்வம் பேசுறாரு, மற்ற சசிகலா எல்லாம் பேசுறாங்க இல்லையா. சோ அந்த ஒன்றிணைப்பு அப்படின்றது நம்ம ஏதாவது வலியுறுத்த போறோமா? அதாவது அந்த கட்சியை பொறுத்தவரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை தவிர அம்மா வந்து வலுவான தலைவர், புரட்சி தலைவர் அவர்கள் வலுவான தலைவர். அதே போல திமுக கருணாநிதி அவர்கள் வலுவான தலைவர். இன்னைக்கு புரட்சி தமிழர் எடப்பாடியார் தான் வலுவான தலைவர். இதுல வந்து பல பேர் வந்து நான் இருந்தேன், நான் போயிட்டேன், நான் முன்னால இருந்தேன் அப்படின்னா, இவங்க எல்லாருமே எந்த தேர்தலையுமே முழுமையாக செயல்படுத்தாதவங்க, அம்மா பின்னால இருந்தவங்க, அம்மாவால் ஆட்சி பெற்றவங்க. இவங்க யாருமே வந்து எதையுமே செய்யாதவங்க. இப்ப ஒரே தலைவர் எனக்கு தெரிஞ்சு அம்மாவுக்கு அடுத்து எடப்பாடியார் தான் 67 பேரை ஜெயிக்க வச்சு அதிமுகவை தன்னுடைய கட்டுப்பாட்டுல, கண்ட்ரோல்ல பொதுக்குழுவை கூட்டி அதுல ஜெயிச்சு அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போ அவர் நடத்தக்கூடியவராக இன்றைக்கு இருக்கக்கூடியவர் எடப்பாடியார். அப்ப அவருடைய கரத்தை வலுப்படுத்த வேண்டியது இவங்க எல்லாருடைய கடமை. எப்படி ஜானகி அம்மையார் வந்து என்னால வந்து இது முடியாது, நீங்களே நடத்திக்கங்கன்னு புரட்சி தலைவர் அம்மாட்ட ஒப்படைச்சிட்டு போயிட்டாங்க. அவங்களுடைய சொந்த கட்டடம், அவங்க பேர்ல உள்ள கட்டடம். எம்ஜிஆர் மாளிகை வந்து ஜானகி அம்மாவுடைய கட்டடம், அவங்க எம்ஜிஆருக்கு கொடுத்தாங்க. எம்ஜிஆர் அவர்கள் மறைவுக்கு பின்னால் ரெட்டப்புறா சேவல்ல நிற்கும் போது, சேவல் வந்து 25 தொகுதி ஜெயிச்சது, ரெட்டப்புறா ஜெயிக்கல. அப்படிங்கும்போது ஜானகி அம்மையாருக்கு அப்போ வந்து பின்னால இருந்தது ஆர்.எம். வீரப்பன், இதே கருணாநிதி தான். 22 நாள் அவங்க முதலமைச்சராக இருந்தாங்க, கருணாநிதியினுடைய தூண்டுதல்னால்தான். அப்படி இருந்தும் அவங்களால ஜெயிக்க முடியலங்கிற அந்த எண்ணம் வரும்போது என்ன பண்ணாங்க, இவங்க பேச்சையெல்லாம் கேட்காம புரட்சி தலைவி அம்மா அவர்களிடம் ஒப்படைச்சிட்டாங்க. அது மாதிரி இவங்க எல்லாரும் அதிமுக வெற்றி பெற வேண்டும் என்றால் எடப்பாடியாருடைய கரத்தை வலுப்படுத்த வேணும். வெளியில இருந்து மாத்தி மாத்தி பேசிக்கிட்டு இருக்கிறது, சொல்லிக்கிட்டு இருக்கிறது அதிமுகவுக்கு தோல்வியை ஏற்படுத்தும், அதிமுகவுக்கு பின்னடைவை ஏற்படுத்துறதுக்கு இவங்க செய்யற சதி. இதற்கு பின்னால் திமுகவும் பிஜேபி இருக்குங்கிறது தான் காரணம். தொடர்ந்து வந்து சிறுபான்மையின காவலர்னு சொல்லி திமுக அரசு சொல்லிட்டு இருக்கிறாங்க. இப்படி இருக்கிற சூழல்ல வந்துட்டு பிஜேபி அரசை வந்து அதிமுக பெருசா ஒண்ணு அவங்களோட நடவடிக்கைகளை விமர்சிக்கிறது இல்லை அப்படிங்கிற ஒரு இது இருக்கு. அதை வந்து ஸ்ட்ராங்கா திமுக மட்டும் தான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்து ஒரு பார்வை இருக்கு. எப்படி பாக்குறீங்க? எந்த வகையில வந்து நீங்க அதிமுகவை நம்புறீங்கன்றதுதான். இப்ப நீ அதிமுகவை பொறுத்தவரை மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்கள் பிஜேபியோட கூட்டணி வச்சிருந்தாங்க. அந்த கூட்டணியிலிருந்து திரும்பி வந்து வாஜ்பாய் அவர்களுடைய ஆட்சியை கவிழ்த்தாங்க. அதோட வந்து மெரினாவில் ஒரு பெரிய கூட்டத்தை போட்டாங்க. அந்த கூட்டத்துல சொன்னாங்க, நீ எந்த காரணத்தை கொண்டும் நான் பிஜேபியோட கூட்டணி வைக்க மாட்டேன்னு. அதை கடைசி வரைக்கும் கரெக்டா பண்ணாங்க. நட்பு இருந்தது, பேசுவாங்க. இதே இன்னைக்கு இருக்கக்கூடிய பாரத பிரதமர் மோடி அவர்கள் அம்மாவுடைய வீட்டுக்கே வந்திருக்காரு, பெரிய ஆளுமை. அப்ப அவங்க நட்பின் ரீதியாக எல்லாரும் வருவாங்க போவாங்க. ஆனால் ஆட்சி அதிகாரம்னு வரும்போது ஜனநாயக முறையில அனைத்து மக்களையும் நேசிக்கக்கூடிய ஆட்சி அதிமுக ஆட்சியாகத்தான் இருந்திருக்கு. கருணாநிதி ஆட்சிக்கு வரும்போதெல்லாம் சிறுபான்மை மக்களுக்கு தொல்லையாகத்தான் இருந்திருக்கு, கஷ்டமாகத்தான் இருந்திருக்கு. இப்ப உங்களுக்கு நான் அதுக்கு தான் முன்னாலே சொன்னேன், கோயம்புத்தூர் குண்டுவெடிப்பு சம்பவம் யார் ஆட்சி காலத்துல? திமுக ஆட்சி காலத்துல. அதே மாதிரி 2021 இவங்க ஆட்சிக்கு வந்தோன்னா பழையபடி கோட்டேஸ்வரன் கோயிலுக்கு முன்னால வெடிக்குது. யார் ஆட்சி காலம்? ஏன் அதுக்கு முன்னால வரையும் நடக்கல? அதுவரையும் இஸ்லாமத்துல தீவிரவாதி எல்லாம் மறைஞ்சு போயிட்டானா? அன்னைக்கு திடீர்னு தீவிரவாதி இவங்க ஆட்சிக்கு வந்தா இஸ்லாமிய தீவிரவாதி வந்து உடனே உள்ள கூச்சிருவானா? இப்ப திருப்பரங்குன்றத்துல ஏன் ஸ்டார்ட் ஆகுது? ஏங்க இவ்வளவு காலம் அதிமுக ஆட்சியில இருந்தது,
திருப்பரங்குன்றத்துல ஏன் ஸ்டார்ட் ஆகல, இப்ப எப்படி ஸ்டார்ட் ஆகுது? அப்ப இது எல்லாமே பிஜேபியும் திமுகவும் ஒண்ணுதாங்க. பிஜேபி இந்துத்துவா கொள்கையை கடைபிடிக்கிறாங்கிறான், இப்ப திமுக பிரித்து ஆளுகின்ற சூழ்ச்சியை கடைபிடிக்கிறாங்க. அவ்வளவுதான் அதுல உள்ள வித்தியாசம். அதனால அதிமுக என்பதுதான் ஜனநாயக கட்சி, மக்களுக்கான இயக்கம், எல்லா மக்களுக்கும் சரிநிகர் சமத்துவம் கிடைக்கக்கூடிய ஒரு கட்சி. பாஜக அரச அவங்களோட நடவடிக்கைகளை கடுமையா விமர்சிக்கிறதுல திமுக அளவுக்கு அதிமுக விமர்சிக்கிறது ஒரு பார்வை இருக்கு. அதிக அளவு விமர்சிக்கிறதே திமுகங்கிறது மாதிரி உங்களுக்கு வெளியே தோற்றம் இருக்கு. ஆனா அவங்க அப்படி அப்படி விமர்சிச்சிருந்தா மோடி அவர்களை வரையவர்க்க வெள்ளக்கூடையை பிடிச்சிக்கிட்டு போறாரு. ஓபேக் மோடி சொன்னவர் வெள்ளக்கூடையை பிடிச்சிக்கிட்டு போறாரு. இது என்ன அர்த்தம்? சரி, அதே மாதிரி இவங்க தெரியாம போய் அவங்க கால் கையில அங்கே விழுந்துட்டு வராங்க. அதாவது டிஆர் பாலுவாக இருந்தாலும் சரி, உதயநிதியாக இருந்தாலும் சரி, அங்க போன உடனே அவங்க கால் கையில விழுந்து அவங்க வேண்டியதை பெற்றுட்டு வர்றாங்க. அதே மாதிரி டாஸ்மார்க்கை பொறுத்தவரை இன்னைக்கு தமிழ்நாட்டுல 7 கம்பெனிகளுக்கு முதலாளி திமுக காரவங்க தான். சாராய ஆலைகளுக்கு முதலாளி யாரு? திமுக காரவங்க தான். அதே மாதிரி இவ்வளவு போதை மருந்து கலாச்சாரத்துக்கெல்லாம் யாரு காரணம்? திமுக. குட்காவை எடுத்துக்கிட்டு அன்னைக்கு சட்டமன்றத்துக்குள்ள போனாரு, அதுக்கு கேஸ் கூட இருக்கு. இப்ப குட்கா எங்க பார்த்தாலும் வித்துக்கிட்டு இருக்கு. அப்ப யாரு? திமுக ஆட்சியில் நடக்காம யார் ஆட்சியில் நடக்குது? அப்ப இதெல்லாமே முழுக்க முழுக்க கண் துடைப்புங்க. மக்களை பிரிச்சு வைக்கிறதுக்கு இதை பண்றாங்க. அதனால மக்களுக்கு இதை புரிய வைக்கிறதுக்காகத்தான் இப்ப நீங்க கேட்ட கேள்விக்காகத்தான் நாங்க தமிழ்நாடு பூரா சுற்றுப்பயணம் பண்ணி இதையெல்லாம் தெளிவுபடுத்துறோம். பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டிய நிலை எதுக்கு வந்ததுன்னு சொன்னா இதை தெளிவுபடுத்துறதுக்கு தான் பத்திரிகையாளரை சந்திக்க வேண்டியிருக்கு. பத்திரிகையாளர் தான் நீங்க மக்கள்கிட்ட கொண்டு சேர்க்கிறீங்க. அதிமுக பிஜேபி கூட்டணி வைக்கக்கூடிய சூழல் அவங்களோட ஆதரவு. கண்டிப்பாக அது மாதிரி சூழல் வராது. அதிமுகவுடைய தலைவர் அதை தெளிவாகவே சொல்லியிருக்காரு. எந்த காரணம் கொண்டு கூட்டணி வராதுன்றது வர அவசியமே இல்லை. வந்தாலுங்கிற எண்ணத்துக்கு அசம்ஷன்ல ஏன் போறீங்க? அவர் தான் வராதுங்கிறத தெளிவா சொல்லியிருக்காரு. இப்ப நீங்க இஸ்லாமிய சமூக மக்கள் கூட பயணிக்கிறீங்க, சேர்ந்து போறீங்க, ஜமாத்துகள்ல போய் பேசுறீங்க. அதிமுக மேல இருக்கக்கூடிய நம்பிக்கை எப்படி இருக்கு அவங்களுக்கு? நீங்க பேசியிருப்பீங்க, உங்களுக்கு தெரியும்ல, என்ன சொல்றாங்க அதிமுக மேல, எடப்பாடியார் மேல? அதான் இப்ப அதாவது கடந்த முறை நம்ம தப்பு பண்ணிட்டோங்கிறத அவங்க உணர்றாங்க. எல்லாருமே எல்லா ஜமாத்திலுமே நான் பார்க்கும்போது நம்ம தப்பு பண்ணிட்டோம், இவங்களுக்கு வாக்களிச்சிருக்க கூடாது. இதுல ஒரு காரணம் இருக்கு. என்னன்னா, இந்த வகுப்போடுங்கிறத யாரு ஆட்சிக்கு வர்றாங்களோ அவங்க கையில வச்சிடுறாங்க. இப்ப திமுகவை சார்ந்தவர் அதுக்கு தலைவரா வந்தார். நவாஸ்கனிங்கிறவர் அந்த எம்பியை போட்டு வச்சிருக்காங்க. இப்படி இவங்க வர்றவங்க அதை கையில வச்ச உடனே இந்த வகுப்போடு கீழே எல்லா பள்ளிகளும் ஜமாத்துகளும் வந்தது. இப்ப ஜமாத் தலைவர்கள் உங்க பத்திரிகையாளர்கள் முன்னால வர பயப்படுறாங்க. நான் எல்லார்ட்டையும் பேசின போது எனக்கு தெரிஞ்ச தகவல் என்னன்னா, இப்ப இங்க இருக்கிற 39 ஜமாத் தலைவர்கள் என்னை சந்திச்சவங்க இதே ஊர்ல இருக்காங்க. அப்ப நான் சொன்னேன், நீங்க 39 பேர் இங்க வரலாமே, என் கூட பத்திரிகையாளர் சந்திப்புல உட்காரலாமே அப்படின்னு கேட்கும்போது அவங்க ஒரே வரியில சொல்றாங்க, எங்களுக்கு அது பிரச்சனையா போயிடும், ஆட்சியில அவங்க இருக்கும்போது நம்ம அதை செய்ய முடியாது. இப்ப இது தமிழகம் பூரா இருக்கு. அதனால மறைமுகமாகத்தான் அது நடக்கும். அது கண்டிப்பாக அந்த மாற்றத்தை நாங்க செஞ்சிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டோம், திமுக காரர்களை நம்பி மோசம் போயிட்டோம் அப்படிங்கிறத இப்ப சொல்றாங்க. அதனால 2026ல முழுமையாக மாற்றம் இருக்கும். ஏறக்குறைய நான் சொன்ன மாதிரி 1 கோடி வாக்கு இஸ்லாமியர்களுடைய வாக்கு இருக்கு தமிழகத்துல. அதுல நீங்க எப்படி பார்த்தாலும் யார் அதிக அளவு வாக்குப்படுறாங்களோ அது அந்த இயக்கம் தான் வெற்றி பெறும், ஆட்சிக்கு வரும். சோ கண்டிப்பாக அதிமுக வெற்றி பெறுங்கிறதுல எனக்கு மாற்று கருத்து இல்லை. இந்த இஸ்லாமிய இயக்கங்கள் நிறைய திமுகவுக்கு தானே சப்போர்ட்டா இருக்காங்க. நீங்க கட்சிகளுமே பாத்துக்கிட்டீங்கன்னா கூட அவங்களோட கூட்டணியில தான் அதிகமா இருக்காங்க. நீங்க அந்த ட்ரஸ்ட் இருக்கிற மாதிரியான. ஆமா, அவங்க அதாவது நீங்க சொல்லக்கூடிய அந்த கட்சிகள் எல்லாமே பழமைவாதத்தையும் இஸ்லாமிய மக்களையும் பிரித்து ஆளுகின்றவர்கள். உங்களுக்கு நல்லா தெரியும், உங்களுக்கு கோவை குண்டுவெடிப்பு சம்பவத்துல ஈடுபட்டவங்க ஒரு கட்சி தனியா வச்சிருக்காங்க. இதுல இருந்து போனவங்க, அப்ரூவரா மாதிரி போனவங்க வச்சிருக்காங்க. அவங்கதான் அந்த கூட்டணியில இருக்காங்க. யாரெல்லாம் இஸ்லாத்துக்கு எதிர்மறையாக இருக்காங்களோ அவங்கதான் அந்த திமுக கூட்டணியில இருக்காங்க. யாரெல்லாம் இஸ்லாத்தை உடைக்கிறதுக்கு, இஸ்லாமிய மக்களுடைய ஒற்றுமையை உடைக்கிறதுக்கு இருக்காங்களோ அவங்கதான் அந்த கூட்டணியில இருந்து 1 சீட்டு 2 சீட்டு வாங்கிக்கிட்டு அவங்க வாழ்க்கையை நான் யாரும் பேரை சொல்ல விரும்பல, எல்லாரும் உங்களுக்கும் தெரியும் எனக்கும் தெரியும், பேரை சொல்ல விரும்பல. அவங்கதான் அதுல போய்கிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே அந்த சின்னத்துல நின்று திமுக காரர்களாகவே இருக்காங்க, இஸ்லாமியர்களாக இல்ல. இப்ப இது மக்களுக்கும் தெரியும். இப்ப நான் பேசுறது மக்களுக்கும் தெரியும், நீங்க மக்களுக்கு கொண்டு சேர்ப்பீங்க. அதனால மக்களுக்கும் தெரியும்
யார் அவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு, அதனால அவங்க எல்லாம் புறக்கணிக்கப்படுவார்கள். அவங்க எல்லாருக்கும் யாரு சலுகை செய்யறா அவங்கள எல்லாரையும் மீடியாக்கள் முன்னாலையும் சரி மற்ற விஷயங்கள்லையும் பரப்புதலுக்கு உதவியாக இருக்கிறது ஆளுகின்ற அரசு, திமுக அரசு. இப்ப நீங்க நல்ல நல்ல கேள்வி. திருப்பரங்குன்றம் தமிழக மக்களுக்கானது. திருப்பரங்குன்றம் தமிழ்நாட்டுல இருக்கு. மலை நம்ம மலை, நம்ம எல்லாருமே வழிபட்டு இருக்கோம். சிக்கந்தர் பாதுஷாவுடைய சுல்தான் சிக்கந்தர் பாதுஷா கடைசி ஆளுநரா இருந்திருக்காரு இங்க. அவர் அங்களுடைய அடக்கமாயிருக்காருங்கிறாங்க. அவருடைய தர்கா 800 வருஷமா இருக்கு. இப்ப அதுக்கு முன்னாலே நம்ம முருகர் அங்க இருக்காரு, தமிழ் கடவுள். அவருடைய மனைவி வேடவுங்க, அவங்க வள்ளி, அவங்க வேட்டையாடி தான் உணவு உண்டிருப்பாங்க. இப்படி நம்மளை பார்த்தீங்கன்னா, நம்ம கதைகள் பார்த்தீங்கன்னா வேத காலத்து, அதாவது உங்களுக்கு 10,000 ஆண்டுகளுக்கு முன்னால கற்காலத்துல நமக்கு வணக்க வழிபாடுக்கு தெய்வமே கிடையாது. எதெல்லாம் நம்மளை விட பெருசா இருந்துச்சோ அதையெல்லாம் கும்பிட்டுருக்கோம். மலையை கும்பிட்டுருக்கோம், கடலை கும்பிட்டுருக்கோம், நெருப்பை கும்பிட்டுருக்கோம், யானையை கும்பிட்டுருக்கோம். நம்மளை விட அதிக பயங்கரமா உள்ளதையெல்லாம் கும்பிட்டுருக்கோம். அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்ததுதான் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா புராண காலம். புராண காலத்துக்கு அப்புறம் வேத காலம். இப்ப புராண காலத்துல வரும்போது சிலை வணக்கம் அது இதெல்லாம் வந்துருச்சு. வேத காலம் வரும்போது பல வேதங்கள் வந்துருச்சு. அப்புறம் மன்னர்கள் ஆட்சி, நாயக்கர் மன்னர், அவன் சாளுக்கிய மன்னர்கள் அப்படி வந்தான். அப்ப அவனுடைய அந்த மன்னர்கள் ஆட்சி காலத்துல அவனுக்கு தெரிஞ்ச மாதிரி பிரித்து போனோம். அதுக்கப்புறம் சைவம், வைணவம், புத்த மதம், ஜைன மதம், இப்படி எல்லா மதங்களும் வந்தது. அதுக்கப்புறம் ஆட்சியில முகலாயர்கள் ஆட்சி, இஸ்லாம் வந்துருச்சு. அப்புறம் முகலாயர்களுக்கு அப்புறம் ஆங்கிலேயர்கள் ஆட்சி, கிறிஸ்தவம் வந்துருச்சு. இப்படி நம்ம எல்லாரும் எல்லாத்துலயும் பிரிஞ்சிருக்கோம். இப்ப மலை யாருக்கு சொந்தம்? இப்ப மலை யாருக்கு சொந்தம்? உங்களுக்கு சொந்தமா இல்ல எனக்கு சொந்தமா? இல்ல, இவ்வளவு நாள் இல்லாத பிரச்சனை இப்ப அதுதான் சொல்லிட்டேனே. திமுக ஆட்சிக்கு வந்து தேர்தல் வந்துட்டா இது வந்துருங்க. தேர்தல் வந்துட்டா உங்க அப்ப யாரு என் அப்ப யாருன்னு கேள்வி வந்துடும். தேர்தல் வர்ற வரைக்கும் என் தமிழன். தேர்தல் வந்துட்டா தமிழர்களுக்கெல்லாம் ஜாதி வந்துடும். தேர்தல் வந்துட்டா தமிழனை பிரிச்சிடணும். ஏன்னா பிரிச்சாதான் நமக்கு ஓட்டு போடுவான், இல்லைன்னா போட மாட்டான். இப்ப என் தாய்மொழி தமிழுங்க. நான் இங்க பிறந்தவன். என் முன்னோர்கள்ல இருந்து எல்லாருமே இந்த மண்ணுக்கு சொந்தக்காரன். இப்ப நீங்க நான் வணக்க வழிபாடெல்லாம் இஸ்லாமா இருக்கேன் அப்படிங்கிறதுக்காக நான் இந்த ஊர் இல்லைன்னு சொல்லிட முடியுமா? என்ன தமிழ். அதே மாதிரி இன்னொன்னும் பேசுறாங்க. என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அண்ணா வந்ததுக்கு அப்புறம் தான் தமிழ், பெரியார் வந்ததுக்கு அப்புறம் தான். அதுக்கு முன்னால நம்ம முன்னோர்கள்லாம், பெரியாருக்கு முன்னாலே எங்க முன்னோர்கள் பாட்னார்லாம் இருந்திருக்கான். அவன்லாம் தமிழ் தானே பேசி கிடந்திருக்கான். இதெல்லாம் என்ன பேச்சு? அதாவது மக்களை மடையராக்குறது. ரெண்டு பேரும் சேர்ந்து அரசியல் பண்றாங்க. திமுக பாபர் மசூதி இடிச்சவங்க ரொம்ப நல்லவங்க. நீங்க அவங்களோட நாங்க கூட்டணியில இல்லையே. அவங்களுக்கு வக்காலத்து வாங்குறீங்களா? நான் யாரும் வக்காலத்து வாங்கலையே. யாருக்கு வக்காலத்து? ஆமா, அதிமுகவுக்கும். ஆமா, அதிமுக இங்க யாரு பாபர் மசூதி அடிச்சது? அதிமுகவா? கரசேவைக்கு அனுப்புறது என்பது வேற. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, அதுக்கு அந்த அம்மாவே விளக்கம் சொன்னாங்க இருக்கும்போது. அதாவது ராமருக்கு இந்தியாவுல கோயில் இல்லைன்னா எங்க கோயில் வேணும்? ராமருங்கிற கடவுளை இந்திய மக்கள் விரும்புறான். அப்ப இந்தியாவுல ராமருக்கு கோயில் கட்டாம வேற எங்க கட்டுவாங்க? ராமருக்கு கோயில் கட்டுறதுக்கு கரசேவை அனுப்பிச்சா பாபர் மசூதி அடிச்சது அதிமுகவா? என்ன கேள்வி கேக்குறீங்க? எப்படிப்பட்ட கேள்வி? இல்ல, அது எப்படி ராமருக்கு கோயில் கட்டக்கூடாதா? இல்ல, பாபர் மசூதிக்கு இடிக்கிறதுக்கு கரசேவை இல்ல. கல்லு கொடுத்து அனுப்புனது ராமர் கோயில் கட்டுறதுக்கு. நீங்க கரசேவையும் பாபர் மசூதி இடிச்சதையும் தவறா புரிஞ்சிருக்கீங்க. பாபர் மசூதியை இடிச்சது பிஜேபி ஆளுங்க. கரசேவைங்கிறது ராமர் கோயில் கட்டுறதுக்கு கல்லு கொடுத்து விட்டாங்க. அப்பதான் அந்த விளக்கத்தை அவங்க சொன்னாங்க. அம்மா அவர்கள் வாயால சொன்னது. வேண்டாம், நீங்க அவங்களுடைய இது இருக்கு, பைட் இருக்கு, போட்டு பார்த்து தெரிஞ்சுங்க. நான் இதே கேள்விய அவங்க இருக்கும் போதே கேட்டவன், கூட இருந்தவன். நீங்க வேற இப்ப புதுசா வந்த அரசியல் தலைவர்கள் நீங்க கேட்டீங்கன்னா இது தெரியாது. 50 ஆண்டு காலம் என்னுடைய 19 வயசுல காமராஜரோட இருந்திருக்கேன். அதுக்கப்புறம் எம்ஜிஆரோட இருந்திருக்கேன், முரசொலி மாறனோட இருந்திருக்கேன், கலைஞரோட இருந்திருக்கேன், அம்மா கூட பயணிச்சிருக்கேன். தொடர்ந்து அதிமுக என்னத்துக்கு அதிமுக ஆதரிச்சிருக்கேன்? ஜனநாயக ஆட்சி வேணும், மக்கள் ஆட்சி வேணும், மக்களுக்கு நல்லது செய்யக்கூடியவங்க வேணும், தமிழக மக்களை முன்னிலைப்படுத்தக்கூடியவங்க வேணுங்க. அப்படி ஆட்சி வேணும் அப்படின்னு சொன்னா அதிமுக இன்னைக்கு வந்தா. இல்லைன்னா ஒரு குடும்ப ஆட்சி. நீங்க எல்லாரும் அடிமையாக திமுகவுக்காக ஜால்ரா போடுங்க, திமுகவுக்காக இருங்க. அவங்க சுரண்டி எல்லாம் கொளுத்து போயிடுவானுங்க. நீங்க விலைவாசி ஏற்றம் வாழ முடியாது, எந்த மக்களும் வாழ முடியாது. தமிழன் வாழணும்னு சொன்னா தமிழன் ஆளணும், தமிழ் மக்களுக்காக உங்க ஆட்சிக்கு வரணும். அதுதான் சரியா இருக்கும்.
மற்றபடி அவனை இவனன்னு சொல்லிட்டு இப்ப நம்ம கதை சொல்லிக்கிட்டு இருந்தோம்னு சொன்னா பழையபடி பழைய காலத்துக்கு நோக்கிப்போம். இப்ப நான் கேட்கிறேன், இவர் எச் ராஜா போய் அங்க பேசுறாரு மதுரையில, இங்க ஒரு அயோத்தி ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு. நாம் இந்த முன்னேற்றம் இப்ப நம்ம எல்லாருமாக முன்னேற்றம் எல்லா சிலை வணக்கங்கள்ல இருந்து எல்லா வழக்கத்தையும் பண்ணி இப்ப மனித நேயம் மிக்கது, நம்ம அனைவரும் ஒண்ணு, மனிதர்கள் எல்லாமே ஒண்ணு, ஆண் பெண் சமம்லாம் பேசிட்டு இருக்கோம். இப்ப இவர் எல்லா பள்ளிகளையுமே இடிச்சுக்கிட்டுங்க, எல்லா இடத்தையுமே இடிச்சுட்டு பழையபடி நம்மளை எங்க கூட்டிட்டு போக போறாரு? கற்காலத்துக்கு கூட்டிட்டு போக போறாரா? எச் ராஜா சொல்றதே உண்மைண்டே வைங்க. இப்ப நம்மளை எங்க திருப்ப அழைச்சிட்டு போக போறாரு? நம்ம பழையபடி கோமணத்தை கட்டிக்கிட்டு வேட்டையாடுவோமா போய் காட்டுல? அதையெல்லாம் கடந்துதானே இங்க வந்திருக்கோம். எல்லா ஜமமும் ஒன்று, எல்லா மனிதர்களும் ஒன்று, எல்லாத்தையும் நம்ம நேசிக்கணும், மனிதர்களை நேசிக்கணும், பெண்களுக்கு சம உரிமை வேண்டும்னு வந்துட்டோமா இல்லையா? கல்வி அறிவு மேம்பாடு எல்லாம் என்ன சொல்றது, சந்திரனுக்கு ராக்கெட் விட்டுக்கிட்டு இருக்கிறோம். இந்த காலகட்டத்துல போய் நான் இங்க அயோத்தி ஆக்குவேன்னா என்னங்க அர்த்தம்? இது அரசியல், முழுக்க முழுக்க அரசியல் இல்லாம என்ன மனிதநேயம் பெற்றதா இது? திருப்பரங்குன்றத்துல அந்த மலையை இப்ப நவாஸ்கனிங்கிறவர் அதை எங்க போய் பாக்குறாரு? என்ன தேவை இருக்கு? ஆமாங்க, ரைட்டு, நல்ல கேள்வி. வகுப்பு வாரிய துறை தலைவர் மலையை யாராவது தூக்கிட்டு போயிட முடியுமா? எங்க இப்ப வகுப்பு வாரிய சொத்து எங்கிட்டாவது ஒரு இடமா கிடக்கு, இல்ல கட்டடமா கிடக்குன்னா யாராவது எடுத்துட்டு போயிடுவான், போய் பார்க்கணும். இது மலைங்க, மலையை இப்ப யாராவது வகுப்பு வாரிய மலையை தூக்கிட்டு போயிட முடியுமா? இல்ல, ஏன் எங்க அந்த ஏரியாவுல திமுகவுடைய எம்பி சு வெங்கடேஷ், அவர் பேரு கம்யூனிஸ்டுக்காரரு, மாணிக் தாக்கூரா, காங்கிரஸ்காரரு. இப்ப அவரும் திமுகவை சேர்ந்தவர் தானே, அதுல நின்று தானே அவர் ஜெயிச்சிருக்காரு, அந்த கூட்டணியில தானே. அப்ப என்ன இருக்கு? அப்ப ஏன் யாருமே அவங்க பேச மாட்டேங்கிறாங்க? இவர் ஏன் இவர் ராமநாதபுரம் எம்பி, இவர் ஏன் போறாரு? சரி, அதையும் தாண்டி நீங்க சொன்ன மாதிரி அவர் வகுப்போடுக்கு தலைவர், அதையும் நான் ஒத்துக்கிறேன். காலி இடமா கிடந்துச்சு, அதா கிடந்துச்சு, அவன் வேலையை போட்டான், எடுத்துட்டு போயிட்டானா வகுப்போடு தலைவர் பார்க்கணும். மலையை யாருங்க தூக்கிட்டு போக முடியும்? இதை போய் எங்க வகுப்போடு தலைவர் பாக்குறாரு? அப்ப இது பிரச்சனை இல்லையா? எங்க தேவையில்லாம இப்ப அவரும் கூட்டத்தை கூட்டுவாரு, இவர் எச் ராஜா அவர் குரூப் அவங்க ஆளுகள் எல்லாம் சேர்ந்துக்கிட்டு ஒரு 3000 பேர் போய் 3 மணி நேரத்துல 3000 பேர் கூட்டிடுவாங்கங்க. சரி, நீங்க இப்ப இப்படி எல்லாம் பண்ணி என்ன பண்ண போறீங்க? ஒண்ணு மலையை எடுத்துட போறீங்களா, இல்ல மலைக்கு போக மாட்டீங்களா, இல்ல தர்காவுக்கு போக மாட்டீங்களா, இல்ல கோயிலுக்கு போக மாட்டீங்க? என்ன பண்ண போறீங்க? உங்களுடைய நோக்கம் என்ன? எதுக்காக இந்த சம்பவம்? திமுகவும் பிஜேபியும் எதுக்காக இதை பண்றாங்க கேட்டா, அதிமுக பேசவே இல்லைன்னு நீங்க கொஸ்டின் வேற என்ன கேக்குறீங்க. இதுல அதிமுக பேசுறதுக்கு என்ன இருக்கு? நம்மளும் சேர்ந்து பிளந்து வச்சிருவோமா? இவன் வேற அவன் வேறன்னு பிரிச்சு விட்டுருவோமா? எல்லாரையும் பிரிவினை கூடாதுங்கிறதானங்க நம்மளுடைய கோட்பாடு. ஜனநாயக ஆட்சி வேணும், சம ஆட்சி வேணும், எல்லா மக்களுக்கும் எல்லாம் கிடைக்கணும். நம்ம எல்லாரும் தமிழர்கள், வணக்க வழிபாடு வேற வேறையாக இருக்கலாம். ஏன்னா நம்மளுடைய அரசியல் சாசன சட்டமே என்ன சொல்லுது? அவங்கவுங்க மதத்தை அவங்கவுங்க முறையாக நீங்க செயல்படுத்திக்கலாம். அதுக்கு மேல என்ன இருக்கு கேளுங்க. நல்ல கேள்வி, அதாவது நல்ல கேள்வி. இப்ப புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் இந்த நடிகர்கள்லாம் ஆட்சிக்கு வந்தாங்க எனக்கு தெரிஞ்சு. அப்ப ரொனால்ட் ரீகன் அமெரிக்கால, அவரும் நடிகர், அவரும் பிரசிடண்டா வந்தாரு. அதுக்கப்புறம் என்டிஆர் அவரும் சீஃப் மினிஸ்டரா வந்தார். எனக்கு தெரிஞ்சு என் அரசியல் வாழ்க்கையில முதல் நடிகராக ஆட்சிக்கு வந்தவர் புரட்சி தலைவர் எம்ஜிஆர். சரி, அப்ப என்ன காரணம்? அவர் எப்படி வர முடிஞ்சு? அதுக்கு முன்னால அவர் திமுக இருந்தாரு, மக்கள் சேவையெல்லாம் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அண்ணா கூட கூட்டத்துக்கெல்லாம் போவாரு, சினிமாவிலையும் நடிப்பாரு, அண்ணா கூட கூட்டத்துக்கெல்லாம் போவாரு, மக்களுக்கான சேவையும் செஞ்சுக்கிட்டு இருந்தாரு. அவர் அரசியல்வாதியான நடிகர். புரட்சி தலைவர் எம்ஜிஆர் மக்களை நேசிச்ச அரசியல்வாதியான, இன்னைக்கு வரைக்கும் மக்கள் மனங்களில் வாழ்ந்து கொண்டிருக்காங்கன்னா தமிழ்நாட்டுல 2 பேர் தான், புரட்சி தலைவர் அம்மா, புரட்சி தலைவர் எம்ஜிஆர். மத்த யாருமே கிடையாது. அவங்க எல்லாம் மறைஞ்சிருவாங்க, மத்த யாரா இருந்தாலும் மறைஞ்சு போயிடுவாங்க, அவங்க பேர் நிக்காது. பட் அதுக்கு என்ன காரணம்னா அவருடைய ஆட்சி அதிகாரம், அவர் மக்களை நேசிச்சது அப்படி. சரி, இப்ப இவர் அதே மாதிரி ஒரு நடிகர் வராரு, வர்றதுல தப்பு இல்லை. இவர் மக்களுக்கு என்னங்க செஞ்சிருக்காரு? இதுக்கு முன்னால என்ன அவருக்கு முன் அனுபவம், மக்களுக்கு என்ன செஞ்சிருக்காரு? சரி, எவ்வளவு ஓட்ட பிரிப்பாரு? இப்ப உங்க கேள்வி, அதிமுகவோட கூட்டணிக்கு வருவான் எடப்பாடியார் தெளிவா சொல்லியிருக்காரு, மகா கூட்டணி.
யாரெல்லாம் அதிமுக தலைமையை ஏற்று வர்றாங்களோ அவங்கள கூட்டணியில சேர்த்துக்கோம்னு அவர் சொல்லியிருக்காரு, தெளிவா சொல்லியிருக்காரு. நான் போய் அதுல மறுக்கிறதுக்கு கொள்றதுக்கெல்லாம் ஒண்ணும் கிடையாது. ஏன்னா அந்த கூட்டணிக்கு தலைமை அவரு, ஆட்சியை அமைக்க போறது அவரு. அப்ப அவர் யாரையெல்லாம் கூட்டணியில சேர்த்தா ஆட்சி அமைக்க முடியுமோ அவங்கள கண்டிப்பா சேர்ப்பாரு. இவருக்கு என்ன வேல்யூ இருக்கு, இவருக்கு எவ்வளவு ஓட்டு விழுகுங்கிறது அவருக்கு தெரியும். எல்லா ரிப்போர்ட்டும் அவங்களுக்கும் இருக்கு. ஏன்னா முன்னாள் முதல்வர், பல காலம் அரசியலில் அனுபவம் பெற்றவர், அம்மா காலத்துல இருந்தே எம்பியா இருந்திருக்காரு, எம்எல்ஏவா இருந்திருக்காரு, ஆட்சி அதிகாரத்துல இன்னைக்கு இருக்காரு. அதனால அவருக்கு எல்லாமே தெரியும், அனுபவம் இருக்கு. அதனால அவருக்கு இருக்காத ரிப்போர்ட் வந்து நமக்கு இருக்க போறது இல்லை. அதனால இவர் விஜய்க்கு என்ன எவ்வளவு ஓட்டு தேரும், என்ன தேரும், என்ன சீட்டு கொடுக்கலாம் அப்படிங்கிறது பிஜேபியவே தண்ணி காட்டக்கூடியவர் அண்ணன் எடப்பாடியார். இவர் ஏமாத்துறான். அதனால பரவாயில்ல, கூட்டணி வந்தா மகா கூட்டணி அவர் வைப்பாரு. 24லயும் இதே மாதிரிதான் ஒரு மெகா கூட்டணியோட சந்திப்போம்னு சொன்னாங்க. பட் அதுக்கான வாய்ப்பு அமையாம போயிடுச்சு. இன்னுமே வந்து அந்த கூட்டணி அமைப்புன்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனா திமுக கூட்டணியில பாத்தீங்கன்னா அவங்க ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்காங்க. நாங்க திமுக கூட தான் இருக்கோம், திருமாவளவன் ஆகட்டும் மற்ற தலைவர்கள் ஆகட்டும் திமுக கூட தான் இருக்கிறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஸ்ட்ராங்கா சொல்றாங்க. இனி மெகா கூட்டணிக்கு என்ன வாய்ப்பு? கண்டிப்பாக திமுக கூட்டணியே நிலைக்காதுங்க. என்ன காரணம் அப்படின்னா, வேல்முருகன் போன்றவர்கள் வெளியில சவுண்ட் கொடுக்குறாங்க. அதே மாதிரி விடுதலை சிறுத்தைகள் கட்சிகளும் உள்ள வந்து பளபளத்து போய் தான் இருக்கு. அவரும் எந்த நிலையிலையும் மாறலாம். ஒண்ணு மாத்திரம் ஞாபகம் வச்சுக்கோங்க, 6 மாசத்துக்கு முன்னால, 3 மாசம் வரைக்கும் கூட, தேர்தலுக்கு 3 மாசம் முன்னால வரைக்கும் கூட்டணியை பத்தி பேச முடியாது. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஓராண்டு காலம் ஆட்சி இருக்கு. அப்ப இந்த ஓராண்டு காலம் ஆட்சி இருக்கும்போது அந்த கூட்டணியில இருக்கவங்க அதை விட்டு வரமாட்டாங்க. அப்படி வரக்கூடிய எண்ணம் இருந்தாலும் சைகையை கூட வெளியே சொல்ல மாட்டாங்க. அதனால 3 மாசங்களுக்கு முன்னால உங்களுக்கு தெரியும், கண்டிப்பாக பெரிய மாற்றம். ஏன் மாற்றம் வரும் அப்படின்னா, திமுக அடுத்து வராது என்பது அவங்க எல்லாருக்குமே தெரியும். அந்த கட்சிகள்ல இருக்கவங்களுக்குமே எல்லாருக்குமே தெரியும். அடுத்து திமுக வர்றதுக்குள்ள வாய்ப்பு இல்லை, அதிமுக தான் கன்ஃபார்மா வருங்கிறது எல்லாருக்கும் தெரியும். அதுக்கு தகுந்த மாதிரி கண்டிப்பாக கூட்டணி மாறுங்கிறதா என்னுடைய கருத்து. இந்த மகா கூட்டணியில இணைவாரா? உங்களோட கருத்து? என்னுடைய கருத்து, அவர் எந்த கூட்டணியில இணையல அப்படின்னா, நான் பாக்குறது இன்னும் ஒரு படி மேல போய் பார்க்கணும்னு சொன்னாக்க, இந்த மாதிரி நடிகர்களை பார்க்கும்போது விஜயகாந்த் அவர்களை விட இவர் வந்து பெரிய பப்ளிக்ல பெரிய இதா உள்ளவராக எனக்கு தெரியல. விஜயகாந்தாவது மக்கள் மனங்களில், அதாவது மக்களோட மக்களாக பேசக்கூடியவர், மக்களுக்காக கருப்பு எம்ஜிஆர்லாம் சொல்லக்கூடிய அளவுக்கு அவர் ஏதோ செயல்பாடுகள் இருந்ததாக கேள்விப்படுறோம். எனக்கு தெரியாது, ஆனா கேள்விப்படுறது. அதை வச்சு அவருமே வந்து தனிச்சு நின்று உளுந்தூர்பேட்டையில அந்த விருத்தாச்சலம் அந்த ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது அவரால். அவர் தனிச்சு நின்று அது ஒரு சீட்டு தான் ஜெயிக்க முடிஞ்சது, அதனால ஜெயிக்க முடியல. அதுக்கப்புறம் மாண்புமிகு மறைந்த முதல்வர் புரட்சி தலைவி அம்மா அவர்களுடைய கூட்டணியில தான் அவர் எதிர்கட்சியானார். திமுகவுக்கு எதிர்கட்சி அந்தஸ்தே போயிருச்சு. அப்போ அப்படிப்பட்டவர்கள்லாம் கூட வர முடியலைங்கும் போது விஜய் எந்த நிலைக்கு வருவாரு, எப்படி வருவாரு? அவர் தனிச்சு நிக்க முடியுமா? தனிச்சு நின்று ஜெயிக்க முடியுமா அவரால? சரி, அவர் வந்து எதை சொல்லி ஓட்டு கேட்பாரு? அவர் என்ன செஞ்சிருக்காரு, எதை சொல்லி ஓட்டு கேட்பாரு? தனியா நின்னா அதிமுக வெற்றியை தடுக்க முடியல. கண்டிப்பா முடியாது. இப்ப நான் உங்களுக்கு ஒண்ணு சொல்றேன், அதிமுகவுக்கு இருக்கிற கட்டமைப்பு மத்த எந்த கட்சிக்கு நீங்க இருக்குன்னு நினைக்கிறீங்க? இப்ப நீங்க ஒரு கிராமத்துக்கு போனாலும் ஒரு குடிசை வீட்டுல அதிமுகவுடைய கொடியை ஏற்றி அதிமுகவுடைய விசுவாசி அங்க இருப்பான். இன்னொன்னு, அதிமுக என்பது 30 ஆண்டுகளுக்கு மேல ஆட்சியில இருந்த ஒரு கட்சி. அது மூலமாக ஆட்சியில இருந்து பதவியில இருந்தவங்களே பல லட்சம் பேர் இருக்காங்க. அதாவது தொண்டர்களை விட்டுருங்க, அந்த கட்சியினுடைய பதவிகள்ல ஊராட்சி மன்ற தலைவராக, நகராட்சி மன்ற தலைவராக, கிராம பஞ்சாயத்து தலைவர்களாக இருந்தவங்களே பல லட்சம் பேர் இருக்காங்க. அந்த கட்சி மூலமாக தன்னுடைய வாழ்க்கையை உயர்த்தி கொண்டவர்கள். நான் ஓப்பனாவே உங்களுக்கு சொல்றேன். அதனால இது எல்லாத்தையுமே செயல்படக்கூடிய இயக்கமாக அதிமுக இருக்கு. அதுக்கு அடுத்து நீங்க திமுகவை சொல்லலாம். அப்படி இருக்கையில இப்ப விஜய் வந்து எங்க இதுல எந்த இடத்துல வந்து டாலி ஆகிறாரு? இப்ப நீங்க ஒரு அமைப்பு கட்டமைப்பு வேலை நடக்கணும்னா உங்களுக்கு ஆளுக வேணும். 2 பேருமே வந்து திமுக எதிராக, ஏன்னா அவரு வந்து தன்னுடைய கொள்கை எதிரியா திமுகவை தான் சொல்றாரு. திமுகவுடைய எதிர்ப்பு வாக்குகள் தான் சிதற போகுது. அப்படி இருக்கும்போது அவர் தனிச்சு நின்னாரு அப்படின்னு சொன்னா அதிமுகவுடைய வெற்றியை